இப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது, அதோடு சேர்ந்து போட்டியாக பராசக்தி படமும் ரிலீஸ் ஆகுது. இந்த பராசக்தி படம் வெளியாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விஜய் அவர்கள் பல்வேறு அரசியல்கள் செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சில பேர்லாம் வைக்கிறாங்களே, அது எப்படி பாக்குறீங்க? அதாவது இதை நீங்க கேட்ட கேள்விக்கு அப்படியே ரைட் ஆப்போசிட். ஜனநாயகன் படம் வெளிவரக்கூடாது என்பதற்காக பராசக்தியை வைத்து திமுக ஒரு கபட நாடம் ஆடுகிறது தான் ஒரு ஆக்சுவல் ஃபேக்ட், உண்மை. ஏனால் ஜனநாயகன் படம் ஜனவரி 9 வரதாக 3 மாதம் காலம் முன்னே திட்டமிடப்பட்டு அதுக்குண்டான வேலைகள் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் பராசக்தி படம் பொங்கல் அன்று 14 தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஃபர்ஸ்ட் வச்சிருந்தாங்க. ஆனால் அரசியலில் தளபதி அவர்களை அவரோட புகழ்ச்சியை டீஃபேம் பண்ணணும், அவர் மக்களுக்கு மத்தியில் ஒரு செல்வாக்கு குறைக்கணும்னு திமுக எண்ணற்ற செயல்களில் ஈடுபட்டாங்க. அது மக்கள் மத்தியில் இடப்படலை. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 14 ரிலீஸ் பண்ண வேண்டிய பராசக்தி படத்தை 10 ரிலீஸ் பண்ணி ஜனநாயகன் படத்துக்கு நெருக்கடி கொடுக்கறது பராசக்தி ரிலீஸ் பண்ண திமுக தான். அதனால நீங்கள் சொன்னதுக்கு அப்படியே ரைட் ஆப்போசிட் அவங்க தான் பண்ணுறாங்க, நாங்கள் எதுவும் பண்ணல. நாங்கள்